Students, today 9th English Unit 3 supplementary the earthquake written by M.S. Magadevan. So continue the part 2. So last time பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட அவனுடைய சிஸ்டர் வந்து புள்ளி அங்கே இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ லிசன். They have not found her, my uncle said. The wild animals bridge don't look like that, she's dead. So the times my uncle said that not found here. ஸோ அவளை வந்து இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல. மை அப்படி என்னுடைய அங்கிள் வந்து அந்த மாதிரி சொன்னார். த வைல்டு அனிமல், அந்த காட்டு அனிமல்லாம் அது வந்து இதை சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரிட்ஜ் டோன்ட் லுக் லைக் தட், அந்த மாதிரி பார்க்காத. ஸோ சீஸ் டேட், அவள் செத்துருப்பா அப்படிங்கிறத சொல்கிறாரு. தென் but we must find her, I shout her. So that times Bridge said, that time Bridget I must found here, கண்டிப்பாக நம்ம அவளை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கத்தனேன். Bridge get a grip on yourself, my uncle bleeder means requester. ஸோ grip, உன்னுடைய கண்ட்ரோல், உன்னுடைய சோகத்தை நீ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கோ, நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார். But I was beyond the reasoning. I ran back to the village, to the spot where my house had stood. So, but I was beyond reasoning. ஸோ எனக்கு அந்த காரணத்தை தெரிஞ்சவன், அவன் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி நான் காரணம் தெரிஞ்சவன், நான் உடனே என்ன பண்ணேன், ரேன் மை வில்லேஜ் டு த வில்லேஜ். இப்போ எங்கே இருக்கான், அவன் அந்த கேம்புக்குள்ளே இருக்கான். ஸோ அப்போ ஓடுறான் வில்லேஜ், அந்த ஸ்பாட், அவனுடைய வீடு இருந்த ஸ்பாட்டுக்கு ஓடி அங்கே போயிருக்கிறான். தென் there was a still so much debrisனால் அந்த இடிபாடுகள் இடிஞ்சு போய் கட்டணம் கிடக்குதுல, அது டெப்ரிஸ் நிறைய அங்கே கிடக்குது. I scrambled around the shifting the earth and stones. How long I was on my knees searching, crying and searching. ஸோ அங்கே டெப்ரிஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள் அப்படி இடிஞ்சு ஷிஃப்டிங் மாறி அங்கேயும் இங்கேயும் அந்த இடத்துலாம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஸ்டோன்ஸு எல்லாம் நிறைய கிடக்கு. ஸோ ரொம்ப நேரமாக ஆனா இது மண்டி போட்டு சர்ச்சிங் அண்ட் க்ரைங், கத்திக்கிட்டு அழுதுகிட்டு தேடிட்டே இருக்கேன். பாய், it is no use, a voice said. So suddenly one of the voice said, it is no use. ஸோ இது எந்த பயனும் இல்லை, இந்த நீ தேடுறதுல எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. ஐ லுக்டு அப், நான் பார்த்தேன். த ஸ்பீக்கர் வாஸ் த ஆர்மி ஆஃபீஸர் ஹூ ஹேட் சூப்பர்வைஸ்டு த ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அந்த ரிலீஃப் ஆப்ரேஷனோட ஒரு சூப்பர்வைசர், அந்த ஹெட்டு வந்து என்கிட்ட இது வந்து நோ யூஸ், தேடிட்டு இருக்கிறது வந்து நோ யூஸ்ன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். தேர் இஸ் நோ அண்ட் அலைவ் இன் தர், ஹீ செட். whom are you looking for? ஸோ இங்கே யாருமே உயிரோட இல்லை, யாரை தேடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஃப் ஆப்ரேஷன் மீன்ஸ் இந்த மீட்பு குழு அப்படின்னு சொல்கிறாங்கள அவங்க. ஸோ சடன்லி ஐ செட், இந்த மை சிஸ்டர்ஸ் ஐ செட் ஃபைட்டிங் டு கண்ட்ரோல் மை டியர்ஸ். என்னுடைய கண் அழுகி நிறுத்திட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஆல் ஐ வாண்ட் இஸ் டு கிவ் ஹர் த ப்ராப்பர் கிரிமேஷன் ஃபார் த பரியல். ஸோ எதுக்காக நான் தேடிட்டுருந்தேன்னா, எல்லாத்துக்கும் அவளுக்கு உண்டான அந்த பரியல், அந்த கிரிமினேஷன் வந்து செரிமினேஷன், அந்த பரியல் வந்து நான் கரெக்டாக பண்ணணும், அவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேடிட்டுருக்கேன், அவளுடைய பாடி தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஐ ஸ்டாப்டு கான்சியஸ் தட் ஐ வாஸ் பேப்ளிங். ஸோ நான் அந்த டைம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பேப்ளிங் மீன்ஸ் அப்படி தடுமாறது, உளருவாங்க பேசும்போது உளர்றாங்கல்ல, அது பேப்ளிங். அவனுக்கு அந்த அந்த அதிர்ச்சியில் என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே உளர்றான். I could see that he was bone tired. He looked as if he had not slept for days. His uniform was covered with dust, with his face was grimy, but through all the dust and cream I saw that his eyes were the kind. ஸோ அந்த டைமில் போன் டயர்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸரும் ரொம்ப டயர்டாக இருந்தார். நான் பார்க்கும்போது அவருடைய ட்ரெஸ்ஸு அவர் ரொம்ப நாள் தூங்கி 2 நாளுக்கு மேலே ஆகுது. அது இல்லாமல் அவருடைய யூனிஃபார்ம் வந்து டஸ்ட்டு அப்படியே அழுக்காக மண்ணாக இருந்தது. அவருடைய ஃபேஸும் ரொம்ப க்ரிம்மியாக ரொம்ப சேடாக இருந்தது. பட் த்ரூ ஆல் த டஸ்ட் அண்ட் கிரீம், அந்த மண்ணுலையும் அந்த அப்படி இருந்தும் அவரோட பேசும்போது அவருடைய ஐஸில் அந்த கைண்ட்னஸ், அந்த அன்பு, பேசுகிற அந்த அன்பு எனக்கு தெரிஞ்சிச்சு. Then my men have been on their feet for days, he said softly, off as if talking to himself. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், என்னுடைய மேன், அதாவது இந்த
ரிலீஃப் ஆப்ரேஷனுடைய அந்த பீப்புள்ஸ் அந்த மென் வந்து ரொம்ப நாளாக அங்கே தேடிட்டுருக்காங்க, முன்னாடியே வந்து அங்கே தேடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் டாக்கிங் அப்படி சாஃப்டாக சொல்லிகிட்ருக்காரு அவங்ககிட்ட. தென் தே ஹாவ் டன் ஆல் தே குட் தே ஹேர், அவங்க எல்லாமே முடிச்சிட்டாங்க. டுமாரோ அட் டே பிரேக் வி கோ டு அனதர் வில்லேஜ் ஜஸ்ட் லைக் திஸ் தென் அனதர். ஸோ நாளைக்கு இன்னொரு பிளேஸ் இதே மாதிரி போய் அங்கே இருக்கிற இடிபாடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கே யார் யார் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து இன்னொரு பிளேஸுக்கு போவோம். இதுதான் எங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு. ஸோ தென் he looked away at the sun setting behind the peaks. அந்த அந்த முகடுக்கு அடுத்து சன் வந்து செட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. டவுன் இன் த வேலி த பயர்ஸ் burnt a row upon now. பயர்ஸ் மீன்ஸ் அந்த ஹீப் ஆஃப் த பர்னபிள், அந்த எரி விடுவாங்கல்லம்மா, அந்த பாடிஸ்லாம் டெட் பாடிஸ்லாம் எரிய விடுறாங்கல்ல, அந்த வேலையில் அந்த பள்ளத்தாக்கெல்லாம் எல்லாம் எரிஞ்சிட்ருக்கு, வரிசையாக எரிஞ்சிட்ருக்கு, எரிக்க போகிறாங்க, எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆஃபீஸர் மொட்டர் சம்திங் so his head and turned away a terrible despair. Despair engulfed me. I lay there among the ruins of my house and cried. Despair means அந்த ஹோப்லெஸ் இந்த மாதிரி அவங்களோட பேசிக்கிறாங்க மட்டும் சம்திங். ஸோ ஹிஸ் ஹெட் அது பேசிட்டு அந்த பார்த்துட்டு டெரிபிள் டெஸ்பேர் எங்கல்ஃப், இது ஃபுல்லாக எங்கல்ஃப்னா அப்படி விழுங்கிறது, ஃபுல்லாகவே விழுங்கிச்சு. இது எங்களுக்கே ரொம்ப பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, அந்த பயங்கரமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த இடிபாடுலாம் ரூயின்ஸ் மீன்ஸ் அந்த இடிந்த கட்டடம் இதெல்லாம் ஆஃப் மை ஹவுஸ் அண்ட் க்ரைடு அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களாம் அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்ருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கே ஒரு நம்பிக்கையை, டெஸ்பேர் ஹோப்லெஸ், நம்பிக்கையே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. தென் 10 minutes later the officer was back with him were 3 soldiers armed with spears and crowbars. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃபீஸர் வந்து மறுபடியும் திரும்பி வராங்க. 3 soldiers ஆர்ம்ஸ், அவங்களுடைய ஸ்பேர்ஸ்னால் மண்வெட்டி அண்ட் க்ரோபார்ஸ்னால் கடப்பாறை, இதெல்லாம் தூக்கிட்டு ஒன்று வராங்க. வித்தவுட் எ வேர்ட் த மேன் பிகன் த ரிமூவிங் த டெப்ரிஸ். எந்த வேர்டும் பேசாமல் அந்த டெப்ரிஸ், அந்த இடிபாடுகள்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. தேர் லேபர்ட் டாக்லி beneath the completely dark someone brought filled it little better marks lamp someone இன்னொருத்தர் வந்து அந்த இருட்டாயிடுச்சு, ஃபுல்லாகவே பெட்டர் மார்க்ஸ் லேம்ப், அந்த லைட் லேந்தல்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. 2 hours later the soldier called out sir. ஸோ 2 மணி நேரம் கழிச்சு ஒரு சோல்ஜர் வந்து கால்ட் அவுட் சார்னு கூப்பிட்டாரு. Then he stood in the middle of the small hollow means பொந்து அல்லது குழின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் உள்ள நின்றுருக்காரு. The wall had caved in the spot. I recognized the part of the door and beneath it the small foot. ஸோ அந்த இடிபாலில் ஒரு பொந்து இருக்குது, அந்த ஒரு உள்ள பொந்து இருக்குது. அது எங்கே இருக்குன்னா அது வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது எங்களுடைய டோரு அதுக்குள்ளே இருக்கிறது தான் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதில் வந்து ஒரு ஃபீட், ஒரு கால் தெரியுது, ஸ்மால் கால் தெரியுது. தென் feverishly the soldier began to clean the hollow. ஸோ உடனே அந்த சோல்ஜர்ஸ்லாம் அந்த ஹாலோ அந்த பொந்தெல்லாம் சுத்தம் க்ளீன் பண்ணுறாங்க. தென் they lifted the door. அதுக்கப்புறம் அந்த டோர் வந்து அப்படியே தூக்குறாங்க. she is alive, someone said. So the times one of the soldiers said she is alive, அவள் உயிரோடு இருக்கா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிற, ஒரு சோல்ஜர் சொல்கிறாரு. இட் வாஸ் அ மிராக்கிள் மீன்ஸ் அதிசயம். அவள் இவ்வளோ நாள் இருந்தது ரொம்ப அதிசயம். she had been buried under the debris on 116 hours. 116 மணி நேரமாக அவள் வந்து அந்த டெப்ரிஸ், அந்த இடிபாடுக்குள்ளே சிக்கிட்டு இருந்திருக்கா. இது வந்து ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. she had survived the earthquake. அவள் எர்த்குவேக் வந்து ஃபுல்லாகவே சர்வைவ் பண்ண கோல்ட் அண்ட் நைட் அண்ட் த வைல்ட் அனிமல், அந்த பனிலையும் அந்த கோல்டு, அந்த வைல்ட் அனிமல்ஸ்லையும் அந்த எர்த்குவேக்லையும் அவள் ஃபுல்லாகவே சர்வைவ் பண்ணிகிட்ருக்கா. Then a ragged center, a chair bent and the soldier wrapped covered her in a warm blanket and they carried her to the tent where the makeshift hospital had been set up. So bullies lived. So the times ஃபுல்லாகவே wrapped பிளாங்கெட்னா போர்வை, அதெல்லாம் கோல்டாக இருக்கிறது, அந்த வார்மாக இருக்கிறதுக்கு ஃபுல்லாக சுற்றி அவருடைய அந்த அந்த டென்ட்டோட அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும், எமர்ஜென்சி, அங்கே கொண்டு போய் அவள் உள்ள வச்சுருக்காங்க. தென் புள்ளி வந்து இப்போ உயிரோடு இருக்கா. The next day I went to thank the army officer, but he has gone. I did not even know his name. So next day mornings I bridge thanked to the army officer, but he had gone. ஸோ அந்த பிளேஸை விட்டு அவர் போயிட்டார். நான் தேங்க்ஸ் கூட அவருக்கு சொல்ல முடியல, அவருடைய நேம் கூட என்னென்னு கூட எனக்கு தெரியல.
மை சிஸ்டர் அண்ட் ஐ வெண்ட் டு live with மை அங்கிள். நானும் என் சிஸ்டரும் என் அங்கிள் கூட வாழ்ந்துட்டு இருந்தோம். சூன் ஆஃப்டர் ஐ காட் எ ஜாப் அட் த தாபா நியர் பானிபட். பானிபட்டில் ஒரு தாபா மீன்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். புலி ஸ்டேட் பேக், சி ஸ்டார்ட் கோயிங் டு ஸ்கூல். புள்ளியை வந்து அங்கேயே இருந்தால் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இட் வெயிட்டட் டு ஆன் மீ தட் ஐ நெவர் தேங்க் த ஆர்மி ஆஃபீஸர். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பாரமாக இருந்துச்சு. அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல அப்படிங்கிறது என் மைண்டில் ஒரு பாரமாக இருந்தது. I hope that one day I would run into him again. ஸோ ரன் மீன்ஸ் மீட் அந்த இடத்த. ஸோ எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு எப்போயாவது நான் அவரை மீட் பண்ணுவேன் மறுபடியும். எவ்ரி டைம் ஐ saw an army man, I would hope it was him. For months I would search for his face and every crowd, and one day I did find him. ஸோ நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன் அவர் எப்படியாவது பார்ப்பேன். எந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸரை பார்த்தாலும் நான் அவர் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமாக நான் அவரையே நினச்சிட்ருப்பேன். ஐ வுட் ஹோப் தட் வாஸ் ஹிம், இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு க்ரௌட்லேயும் வரும்போது இந்த ஒரு எல்லாமே நான் அவங்க தான், அவரோட ஃபேஸ் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஒன் டே ஐ டிட் ஃபைண்ட் ஹிம், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அவர் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி இவனே சொல்லிகிட்ருக்கான். தென் இட் வாஸ் லேட் அண்ட் வின்டர் நைட்டு, எ ட்ரக் ஸ்டாப்ட் அட் த ஸ்டாப். ஸோ லேட் வின்டர் நைட், ரொம்ப குளிர்காலம். ஸோ ஒரு ட்ரக் வந்து அங்கே ஸ்டாப் ஆகுது. எ மேன் காட் அவுட், அதுலேருந்து ஒரு மேன் வந்து கீழே இறங்குறாரு. ஹீ லுக்டு ஃபெமிலியர், அவர் பார்க்கறதுக்கு இவனுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஏற்கனவே தெரிஞ்ச முகமாக தெரிஞ்சது. வென் ஹி ஸ்டெப்ட் இன் டு த லைட் அண்ட் ஐ சா தட் இட் வாஸ் நாட் ஹிம், ஜஸ்ட் சம்மன் ஹூ போர் அண்ட் ஸ்ட்ராங் ரெசம்பிளன்ஸ். ஸோ அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஸோ இவனுக்கு தெரிஞ்ச கூட இல்லை, ஸோ இவராக கூட இருக்கலாம், அவனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அசியூம் பண்ணிக்கிறான். தென் த மேன் வாஸ் டயர்டு. ஸோ அந்த மேன் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தார். தென் ஐ சா தட் இட் வாஸ் he asked for a cup of tea. அவங்கள்ட்ட ஒரு டீ கேட்குறாங்க. ஆஸ் ஐ சர்வ்டு ஹிம் சார் ஐ ஃபெல்ட் திஸ் ஸ்ட்ரேஞ்ச் lightness, this sense of joy when the man offered to the pay. I did not take the money. ஸோ சடன்லி அந்த ஒரு கப் ஆஃப் டீ வந்து அவனுக்கு சர்வ் பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு என்ஜாய், திஸ் சென்ஸ் ஆஃப் ஜாய், இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் when the man offered gave to pay money, அந்த காஃபி குடித்ததுக்காக அந்த டீ குடித்ததுக்காக மணி கொடுக்குறாரு. பட் ஐ டிட் நாட் டேக் த மணி, நான் அந்த மணியை வாங்கலை. த நெக்ஸ்ட் டே இட் ஹேப்பன் அகைன், மறுபடியும் இதே மாதிரி நடந்துச்சு. எவ்ரி டே ஐ வுட் see someone, a complete stranger, a tired traveler who remind me that officer. ஸோ எல்லாமே டயர்டாக வரீங்க ஆஃபீஸர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒவ்வொரு டீ கொடுத்துட்டு நான் எதுவுமே அமௌண்ட் வாங்க மாட்டேன். இது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஒர்க் இருந்தது. ஸோ it was as if he was everywhere. So and every time I served him tea, I felt a surge of சர்ச் மீன்ஸ் பொங்கி. அப்படி நான் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே எனக்கு அந்த ஆர்மி ஆஃபீஸர் தான் தெரிஞ்சார் எங்கே போனாலும். ஸோ இது மாதிரி நான் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் அவர் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்லி நான் சர்ச் மீன்ஸ் அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணி என்னுடைய மகிழ்ச்சி பொங்கினுச்சு. எனக்குள்ளேயே ஒரு ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ எ மந்த் லேட்டர் ஐ ஹவ் குவைட் மை ஜாப் அட் த ஷாப் அண்ட் ரிட்டன் டு தோஸ் மவுண்டைன். ஸோ என்னோடய ஜாப் அசைன்மெண்ட்டு நான் இந்த மவுண்டனுக்கு வந்துட்டேன். என்ன ரீசன்னா, த ஷாப் ஓனர் வாஸ் குவைட் ரிலீவ்டு. ஷாப் ஓனர் என்னை வந்து ரிலீவ் பண்ணி விட்டார். ஹீ ஹேட் நோ யூஸ் ஃபார் த வெயிட்டர் ஹூ kept forgetting to present the bills the customer. ஸோ கஸ்டமர்கிட்ட காசு வாங்காமல் அந்த டீ கொடுக்கும்போது ஸோ அதனால் அவருக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன வெளியே அனுப்பிட்டார். நவ் ஐ எம் ஆன் மை ஓன் அண்ட் ஐ எம் அட் ஃபீஸ். ஸோ இப்போ நான் தனியாக வச்சுக்கிட்டேன், நான் ரொம்ப அமைதியாக ஃபீஸாக லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன். ஹியர் யூஸ் யுவர் பஸ் சார், இதுதான் உங்கள் பஸ்ஸு சார். நோ மணி, எனக்கு மணி வேணாம். யூஆர் டயர்டு, ரொம்ப நீங்கள் களைப்பாருங்க. ஆல் ஐ ஆஃபர் யூ வாஸ் ஏ கப் ஆஃப் டீ, நான் எல்லாமே ஆஃபர் பண்ணுறேன். இந்த கப் ஆஃப் டீ எல்லாத்துக்குமே இந்த ஒரு கப் ஆஃப் டீக்கா வந்து ஆஃபர் பண்ணுறேன். மேபி இட் வாஸ் த பெஸ்ட் டீ இந்த கார்வால். ஸோ இந்த கார்வாலில் எல்லாத்தோட இது பெஸ்ட் டீயாக கூட இருக்கலாம். மேபி எல்லாமே இருக்கலாம். பட் ஐ எம் ஹாப்பி ஐ குட் டு யூ திஸ் ஸ்மால் சர்வீஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேவை செஞ்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
விஷ் யூ சேஃப் ஜேர்னி சார். ரொம்ப உங்களுடைய பயணம் இனிய அமைதிட்ட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு, மே காட் பி வித் யூ, எப்பயுமே உங்க கூட கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி முடிச்சிடுறாரு. ஸோ ஹெல்ப்னஸ் ஃபுல்லாக இந்த ஸ்டோரி ஃபுல்லாக ஒரு ஹெல்பிங் பற்றி தான் உள்ளே வரும். சரிங்களா? ஐ ஹோப் தட் யூ ஆர் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.